ஒலிப்பதிவுகளில் கேட்குமா? கேட்காது. நான் எவ்வளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு நோட்டு பிசகுனாலும் விடமாட்டேன், போட்டு வாங்கிட்டுருவேன். ஃபுல் ரிஹர்சல்ல கலந்துக்கிட்டு மேடையிலையும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை, என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து, நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்க வைத்து நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன். அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம். ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை. தினமும் அவர்களோட பாடுகிறேன். என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு வருவதுதான் வழக்கம். ஆனால் அவர்களோடு பாடி அந்த பாடலுக்கு மக்கள் கைத்தட்டி மிகவும் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். சிம்பனி இசை, இந்த சிம்பனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு